ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் குழம்பு எப்படி சுவையாக அருமையாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அளவு எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லித்தழை, 5 பச்சை மிளகாய், 2 தக்காளி கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் ப்ளஸ் ஆட் பண்ணி எல்லாம் ஒரு 500 கிராம் இஞ்சி பூண்டு வெங்காயம் 3 சேர்ந்து அரைச்ச விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ கடாயில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு, எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மல்லித்தழை, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம மல்லித்தழை எடுத்து ஒரு கைப்பிடி நல்லா வதக்கி வரணும். பச்சை மிளகாய் அதை போடுறோம். பச்சை மிளகாய் மல்லித்தழையும் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் எந்த அளவு. இப்போ பாருங்கள் மல்லித்தழையும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். 2 தக்காளி நறுக்கினது, இதையும் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மல்லித்தழை, தக்காளி, பச்சை மிளகாய் இது 3மே நல்லா வதங்கி வரும். அந்த வதங்கி வரும்போது மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன், நான் சக்தி மிளகாப்பொடி தான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் அதே மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் முன்னாடியே நான் ஆட் பண்ணுறேன்னா, நல்லா குழம்பு இறக்கி வைக்கும்போது நல்லா ரெட் கலரில் மேலே அழகாக எண்ணெய் மிதந்து நல்லா பார்க்குறதுக்கு குழம்பு நல்லா ரெட் கலரில் அழகாக இருக்கும். அதுக்காகவே. இதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்க இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, மல்லிப்பொடி ப்ளஸ் பட்டை ஏலக்காய் பொடி இது 2 ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அடுத்து பட்டை ஏலக்காய் 2 சேர்ந்து அரைச்ச பொடி, இது ஒரு 2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வரணும். பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
சுவையான சிக்கன் குழம்பு. இது நல்லா வதங்கட்டும். வதங்கி வர வரைக்கும் மூடி வச்சுருப்போம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட போகிறோம். இந்த குழம்பு சாதத்தை காட்டி புரோட்டாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டா செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி குருமா வச்சு தவறாமல் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், குக்கரில் 2 விசில் போட போகிறோம். குக்கரில் 2 விசில் போட்டாச்சு. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க, 2 விசில் முடிஞ்சது. பாருங்கள் எப்படி சிக்கன் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுது இதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வேக விடணும். அவ்வளோதாங்க, தேங்காய் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வர வரைக்கும் இதை நல்லா வேக விடணும். இன்னும் நல்லா எண்ணெய் தண்ணி திரிஞ்சு குழம்பு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையான சிக்கன் குழம்பு தயார். எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.